الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله اللهم صل على محمد وعلى آل محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الحج هو العرفة صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு உரையை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் அவனுக்கே உறுத்தானது. ஸலாத்தெனும் கருணையும் ஸலாமெனும் இடேற்றமும் அஹ்லத்தாருக்கு ஒரு அற்கொடையாக வந்துதித்த இமாமுல் அம்பியா சய்யிதுல் அத்கியா காத்தமுன் நபியீன் சர்தாரே தோ ஜஹான் முஹம்மதே முஸ்தஃபா அஹ்மதே முர்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார் தோழர்கள் கியாம நாள் வரை இருக்கும் உத்தம நல்லடியார்கள் யாவரின் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற புனித எண்ணத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஏவிய ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவன் விளக்கிய விளக்கல்களை முற்றும் முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நான் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகத்தில் பல்வேறு விஷயங்களையும் படைத்து அதில் ஒன்றை விட மற்றொன்றை சிறப்புக்குரியதாகவும் ஆக்கி வைத்திருக்கிறார். நாம் நமக்கு மத்தியிலே நாம் பார்க்கிறோம், மனிதர்களிலே சிலர் சிலரை விட சில விஷயங்களில் சிறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வாறே அல்லாஹ் குர்ஆனிலும் கூட கூறுகிறான், தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. ரசூல்மார்களிலும் நாம் சிலரை விட சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிறோம்.
இவ்வாறே காலங்கள் இருக்கின்றன. அந்த காலங்களிலும் அல்லாஹு தஆலா சிலவற்றை சிலரை விட சிறப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இரவுகளிலே நாம் அறிந்தது லைலத்துல் கத்ர் சிறப்புக்குரிய இரவாக இருக்கிறது. நாட்களிலே வெள்ளிக்கிழமை சையதுல் ஐயாமாக, நாட்களின் நாயகனாக விளங்குகிறது. இவ்வாறு சங்கையானவர்களே, பத்துகளிலே ரமலானில் இறுதி 10 சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இவ்வாறே துல்ஹிஜ்ஜா மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் இதில் முந்திய 10 சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த 10 மீதே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனிலே சத்தியமிட்டு கூட கூறும் அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. வல்ஃபஜர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக. இந்த 10 இரவுகள் எந்த இரவுகள் என்று சொன்னால், துல்ஹஜ் மாதம் முதலாவது 10 இரவுகள், அதாவது நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களும் அந்த நாட்களுடைய இரவுகளும். சங்கையானவர்களே, அதிலும் நாம் 7வது நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். 10வது நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை இருக்கிறது. சங்கையானவர்களே, இந்த நாட்களை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். மா மின் அய்யாம், எந்த ஒரு நாளும் அல்லாஹு தஆலாவிடத்திலே அமல் செய்யப்படக்கூடிய நாட்களில் இந்த 10 நாட்களை விட மிகவும் சிறப்புக்குரியதாக வேற எந்த ஒரு நாளும் கிடையாது. அதாவது இந்த 10 நாளும் எல்லா நாட்கள் ஏனைய நாட்களை விட மிகவும் சிறப்புக்குரியது என சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அவர்களிடத்தை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை விடமா இதில் ஆற்றப்படக்கூடிய அமல்கள் சிறப்புக்குரியது? சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஆமா, ஜிஹாது கூட இந்த நாட்களில் ஆற்றப்படக்கூடிய அமல்களுக்கு நிகரான ஒன்றல்ல. இருந்தாலும் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே தன்னுடைய உடலையும் பொருளையும் எடுத்து சென்று அவர் அதில் எதனையும் திருப்பி கொண்டு வரவில்லையே, அதாவது எவர் ஷஹீதானாரோ அந்த ஷஹீதுடைய அந்த அமலை தவிர. நல்லடியார்களே, இவ்வளவு முக்கியமானது இந்த நாட்களிலே ஆற்றப்படக்கூடிய அமல்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய ஒரு ரிவாயத் இருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகவும் மகத்துவமிக்க நாட்கள், அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள். அதுல நீங்க அல்லாஹ்வுடைய தஹ்லீல சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பெருமிதப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர். மேலும் அல்லாஹ்வை புகழுங்கள், தஹ்மீத் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். சங்கையானவர்களே, இந்த நாட்களில் ஆற்றப்பட வேண்டிய அமல்களில் ஓதப்பட வேண்டிய வைகளில் மிகவும் முக்கியமான ஒரு ஓதல் இது. குறிப்பாக அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். சங்கையானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் ஆற்றப்படக்கூடிய அமல்களில் மிகவும் முக்கியமான ஒரு அமலாக நோன்பு விளங்குகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் 4 விஷயங்களை விட்டதில்லை. சதாவும் இந்த 4 விஷயங்களையும் அதிமுக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதாக ஹப்ஸா, அதாவது அவர்களின் மனைவியார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அபூ தாவூதிலே இந்த ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது.
அந்த 4 விஷயங்கள் ஆவன. இந்த 10 நாட்களில் நோக்கப்படக்கூடிய நோன்பு. 10 நாள் என்றால் சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், 10ஆம் நாள் என்று துல்ஹஜ்ஜி அதையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல சங்கையானவர்களே, அந்த நாள் நோன்பு வைப்பது ஹராம். ஆனா கலோக்கியலி ஒரு வார்த்தை அந்த பேசப்படக்கூடிய நேரம் பொதுவாக 10 குறிக்கும், ரவுண்ட் ஃபிகர் ஆக்கி சொல்லப்படுவது போல இந்த 9 நாட்களிலும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள், பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் விடாது நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள் தொழக்கூடியவர்களாக, அந்த தொழுகையை அவர்கள் விடாது முக்கியத்துவம் கொடுத்து தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, என்னுடைய தலைப்பு இந்த 10 நாட்களிலும் ஆற்றப்பட வேண்டிய அமல்கள் என்ன? நோன்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்ததை போன்றே அவர்கள் நோன்பு வைக்குமாறும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். மேலும் சங்கையானவர்களே, இதில் தர்வியாவுடைய நாட்கள் 8ஆம் நாளிலிருந்து ஆரம்பமாகிறது. அதாவது ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி எஹராத்தை கட்டிக்கொண்டு, அதாவது மினா புறப்படக்கூடிய நாள், அங்கே மினாலை தங்கக்கூடிய நாள் யௌமுத் தர்வியா. சங்கையான இதிலும் மிகவும் இது துஆவிற்குரிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் அது 8வது நாள், 9வது நாள் இன்னும் விசேஷம். அந்த நாளன்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நரகிலிருந்து மக்களை விடுதலை செய்வதை போன்று வேற எந்த ஒரு நாட்களிலும் அல்லாஹ் விடுதலை செய்வதில்லை என சொல்லப்பட்டிருக்கிறார். மேலும் சங்கையானவர்களே, இந்த நாளுடைய நோன்பு அதிவிசேஷம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள், அதாவது அரஃபா அந்த மைதானத்தில் மக்கள் ஒன்று கூடிய நாள் அல்ல. எந்தெந்த நாட்டில் அவர்களுடைய பிறைப்படி தீர்ப்பாகின்றதோ 9ஆம் நாள், அந்த நாட்படி 9ஆம் நாள் என்று நோக்கப்பட வேண்டும். ஏனென்றா சவுதியில மழை பெஞ்சா நாங்க இங்க கொடை பிடிச்சி வேலை இல்லை, கொடை பிடிச்சா புத்திசாலித்தனம். அங்க மழை பெய்யுது, இங்க எங்களுக்கு மழை இல்லை. ஆக சங்கையானவர்களே, அவர்களுக்கு அங்க பிறைதன் பெற்றிருக்கும், நமக்கு பிறை இல்லை. ஏனென்றா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாவே மக்காவில் ஒரு நாள், மதீனாவில் ஒரு நாளாகத்தான் இருந்திருக்கிறது. அது வரலாறு. எனவே சங்கையானவர்களே, நமக்கு அந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் நாள் வருகிறது. அந்த நாள் நோன்பு நோற்பது. இந்த நாளை பற்றி, அதாவது அந்த நாள் என்று நோன்பு நோட்பதை பற்றி அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க. அதாவது சொல்றாங்க, அவர்களிடத்துல விசாரிக்கப்பட்டது, இந்த நோன்பு பிடிச்சா என்ன கிடைக்கும்? சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாகியா, கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களும் மேலும் எதிர்வரக்கூடிய அந்த வருடத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ஒரு நோன்புல 2 வருஷங்களுடைய பாவ பரிகாரம், பாவங்களுக்கு குற்றப்பரிகாரம் இருக்கிறது. தேடிக்கொள்வோம். அல்லாஹ் அதற்குண்டான பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. சங்கையானவர்களே, மேலும் 10வது நாள், இது பெருநாளுடைய நாள். இதனுடைய வரலாறு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்ற பொழுது அங்கு மக்கள் 2 நாட்களை விசேஷமாக குதூகலமாக விளையாடி கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, மா ஹாதல் யௌமான், இந்த 2 நாட்களும்
என்ன விசேஷம் என கேட்ட பொழுது அந்த மக்கள் அன்சாரிகள் சொன்னாங்க, நாங்க ஜாஹிலியா காலத்தில் கூட இந்த 2 நாட்களிலே நாம் விளையாடி விசேஷமாக சந்தோஷமாக அந்த நாட்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தோம். எனவே நாம் அந்த நாளிலே குதூகலமாக சந்தோஷமாக விளையாடி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க. இது இஸ்லாத்துக்கு முந்தின வரலாறு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவே சொன்னாங்க, கத் அப்தலகுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதனை அந்த 2 நாட்களையும் விட சிறப்புக்குரிய ஈதுல் அத்ஹா ஈதுல் ஃபித்ர் ஆகிய 2 நாட்களை கொண்டு மாற்றிவிட்டான். எனவே எங்களுக்கு இந்த 2 நாட்களும் பெருநாட்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த நாள் பெருநாள் என்றால் சந்தோஷத்துக்குரிய நாள், கூலி வரக்கூடிய நாள், விளையாடுவது கூட தவறு கிடையாது. அது கொண்டாடப்பட வேண்டிய நாள், குதூகலமாக இருக்க வேண்டிய நாள். அதிலும் சங்கையானவர்களே விசேஷம் 2 அமல்கள் மிகவும் முக்கியத்துவம் அந்த நாளிலே செய்யப்பட வேண்டிய அமல்கள் ரொம்ப முக்கியமான அமல்கள் 2. என்ன? சந்தோஷமாக காலையில பள்ளி போறது, அது பிறகு லுஹருக்கு பின்னால தூங்கி நாள முடிக்கிறது. இது இல்லை சங்கியானவர்களே. அந்த நாள்ல தொழுகைக்கு செல்வது, எல்லா முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தொழுவது, அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி பெருமிதப்படுத்துவது. சங்கையானவர்களே, அந்த தொழுகைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட தக்பீரை கொஞ்சம் சத்தமாக உரத்த குரலிலே, தனக்கு மாத்திரமில்லை, தனக்கு பக்கத்துல யாரும் செல்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கூட என்னமோ ஓதுறாங்க, என்ன அது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சரி அந்த தக்பீர். இது என்ன, இது என்ன விசேஷம் இல்லை, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய நாள் என்று கேள்வி கேட்டு அவர்களுக்கு பதிலளிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய தக்பீர் இருக்க வேண்டும். ஆகசங்கியானவர்களே, மேலும் தொழுகைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழகான முறையில் குளித்துவிட்டு புத்தாடைகளை அணிந்து வருவது சுன்னத். அது மாத்திரமல்ல, நேர காலத்துடன் வருகை தருவதும் மிகவும் முக்கியம். இஷ்ராக் முடிந்த உடனே இந்த தொழுகை நிறைவேற்றப்படுவது சாலச் சிறந்தது. ஏனெனில் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஹஸ்ன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நஜ்ரான்ல இருக்கக்கூடிய அந்த கவர்னர் அவர்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லெட்டர் எழுதி அனுப்பினாங்க. அஜ்ஜிலில் அத்ஹா, ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகையை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். இஸ்ராக் முடிந்த உடனே என்ன செய்யறது? அப்படியே தொழுகை ஆரம்பிக்கப்படுவது. இதுதான் மிகவும் சிறந்த வழிமுறையாக இருக்கிறது. ஏன்? இது ஒரு அமல் தான் அந்த நாளுடைய. 2வது அமலுக்கு இன்னும் நிறைய நேரமும் தேவைப்படுகிறது. அது என்ன? குர்பானி செய்யக்கூடிய நாள் அந்த நாள், பிராணிகளை அறுத்து பலியிடக்கூடிய நாள். சங்கையானவர்களே, எனவே மஸ்ஜிதுக்கு அல்லது தொழக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப தூர பாதையாக வருவது, எட்டுக்கள் அதிகமாக கூடிய விதத்தில் சுற்றி வருவது, அதிகமாக மக்களும் சரி, செடி கொடிகளும் சரி, கல் முட்களும் சரி, அனைத்தும் நாளே கியாமத்து நாளையிலே நம்முடைய தக்பீரை கேட்ட அவைகள் நமக்கு சாட்சி பகர வேண்டும். நம்முடைய அமல்களிலே மீதானுடைய அந்த தட்டை கனமாக்க வேண்டும். எனவே அதனை சுற்றி வருவது, திரும்பி போகக்கூடிய வேலை, வீட்டுக்கு போகக்கூடிய வேலையில ஷார்ட்கட்ல போவது. ஏனெனில் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமுல் ஈத், ஈதுடைய நாளிலே அவர்கள் ஹாலஃபத் தரீக், பாதையை மாற்றி வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுவும் சுன்னார். அடுத்தது சங்கையானவர்களே, வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தொழுகைக்கு சாப்பிடாமல் வருவது சுன்னத். அப்ப அதனாலதான் ஏந்திய அளவு ஏலியா வருவது.
தஹஜ்ஜுதிலே தயாருடன் வந்திருப்பது, ஃபஜ்ர் தொழுது அப்படியே தக்பீர்ல இருப்பது, எருந்து விட்டு மாஷா அல்லாஹ் தொழுகை. அதோடு சங்கையானவர்களை விட திரும்புவது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளையுடைய காலை சாப்பாட்டை உதுஹியாவுடைய மாமிசத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவும் சிறந்தது. ஆனால் சங்கையானவர்களே, இன்று இந்த இரண்டாவது அமல் அது ஏழைகளுக்கு மட்டும் சொந்தமானதாக ஆகிவிட்டது. அதாவது செல்வந்தர்கள் கொடுக்காம செல்வந்தர் கொடுக்கிறாங்க ஏழை கிராமங்களுக்கு. தன்னுடைய ஊர்ல அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை. ஆனா கல்யாணம், ஏனைய காட்சிகள், ஒவ்வொரு விஷயங்களும் அந்தந்த ஊருக்கேற்ப அவரவர்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப அந்தந்த அந்தஸ்தில் கிராண்டாக கொண்டாடப்படுகிறது, செய்யப்படுகிறது. இந்த அமலுக்கு அவ்வாறு ஏற்பாடு இல்லை. அங்க கொடுத்தோம்னா லாபமா இருக்கும், அதனால இந்த ஊர்ல கொடுப்போம். ஆனா இதே நாளன்று இந்த ஊர்ல இந்த திப எப்ப நடக்க போகிறது, அதற்குண்டான ஏற்பாடு எப்ப செய்யப்பட போகிறது. சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரம் கொண்டே 2 செம்மறி ஆடுகளை, கொம்பு வந்த பெரிய ஆடுகளை அறுத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஸிபஹ் செய்திருக்கிறார்கள். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த குர்பானியை பற்றி சஹாபாக்கள் கேட்டார்கள். மா ஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, சுன்னத் அபீக்கும் இப்ராஹீம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய, உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை. எனவே சஹாபாக்கள் கேட்டார்கள், அவ்வாறு என்று சொன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த குர்பானி கொடுப்பதனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சங்கையானவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும். அப்ப கேட்டாங்க, செம்மறி ஆட்டுடைய அந்த நாங்க லோமண்டு சிங்களத்துல சொல்லுவோமே, ரோமங்கள் சேர்ந்து வந்திருக்கும். இந்த ரோமங்களுக்கு அதில் உண்டான அந்த ஒவ்வொரு ரோமங்களுக்கு கூட அதற்கு பாரமாக நன்மை வழங்கப்படும் என்று சொல்லி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். சங்கையானவர்களே, இது அறுப்பதாக இருந்தா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த நாளுக்கு முதல் அல்லது 2-3 நாட்களுக்கு முன்னால மாட்டை வாங்கி அறுப்பதல்ல, ஆட்டை வாங்கி அறுப்பதல்ல. அதுல அது உள்ளம் சம்பந்தப்பட்ட உளவியலான பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் தியாகம். சாதாரணமாக ஒரு பிராணியை வாங்கி அறுத்துட்டோம்னா அதில் எங்களுக்கு மனநோவு என்பது ஏற்படாது. அதை விட்டு பிரியக்கூடிய அது நம்மை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே நமக்கு ஒரு மனசில் ஒரு பாரம், ஒரு நோவு ஏற்படாது. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பல மாதங்களாக குறைந்தது அதனை வளர்த்து வருவார்கள், அதிலே அடையாளம் விடுவார்கள். எப்படி சிலர் என்ன செய்வாங்க, செருப்பால மாலை போட்டிப்பாங்க. அதற்கு இனி அடையாளங்கள். இது பிராணி அறுக்கப்படக்கூடிய பிராணி, ஹஜ்ஜுடைய உதுஹியாவுடைய குர்பானி என்று சொல்லி அடையாளம் விட்டிருப்பாங்க. அதோட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. இப்ப அது ஒரு பெட்டாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெட்டண்டா வீட்டுல வளரக்கூடிய நேரம் எவ்வளவு இறக்கமாக இருக்கும். இப்ப அதுல களத்துல கையவி, அதாவது கத்தி வைப்பதாக இருந்தா எப்படி? சங்கையானவர்களே, இதே தியாகத்தைத்தானே நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்று செய்தார்கள். தான் பெற்ற அந்த பிள்ளைയുടെ களத்துல கத்திய வைத்தார்களா இல்லையா? சங்கையானவர்களே, அதில் நமக்கு விருப்பமான எவைகளாக இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்னால் இவைகள் எல்லாமே நத்தி. நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் தியாக உணர்வு. எனவே அவ்வாறே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிராணிகளை நாம் வளர்க்க வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடு நம்முடைய மஹல்லாக்களிலும் இருக்க வேண்டும். ஆங்காங்கே போய் கிராமங்கள்ல செய்வதை போல சங்கையான நம்முடைய ஊர்ல நம்முடைய அந்த விலை கூடுமே, 10 லட்சத்துக்கு மேல ஒரு பிராணி வருமே, இல்லை உங்களுடைய ஏனைய விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது நத்திங்.
ஒன்றும் இல்லை, 1 மில்லியன். உங்களோட அந்தஸ்துக்கு நீங்க செய்யணும், உங்களோட இடத்துல நீங்க செய்யணும். ஏன்னா அந்தந்த காலையுடைய விஷயத்துல நீங்க செய்யக்கூடிய, நாம் செய்யக்கூடிய அமல்கள்ல மிகவும் சிறப்பான ஒரு அமல் அல்லாஹ் ஏவிய அமல். நஹர் செய்யுங்க, ஒட்டகத்தை அறுத்து பலியிடுங்க, மாட்டை அறுத்து பலியிடுங்க, ஆட்டை அறுத்து பலியிடுங்க. ஒட்டகம், மாடு ஆகியவைகள் 7 பேர் சேர்ந்து அறுக்கலாம். அது ஒரு ஆள் மறுக்கலாம், பிரச்சனை இல்லை. கூடினா 7 பங்குகள். ஆடுண்டா ஒரு ஆள் தான் அறுக்கலாம், ஒரு ஆள் தான் பங்கு. சங்கையானவர்களே, மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பிராணியை அறுக்கும் போது அது பூமியில அதனுடைய ரத்தம் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே அந்த ரத்தம் விழுகிறது, அல்லாஹ்வின் ஒரு இடத்திலே. சுப்ஹானல்லாஹ். அதற்கு முன்னால அல்லாஹ்விடம் அது போய் சேர்ந்து விடுகிறது. அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். எனவே சங்கையானவர் அந்த பிரிவு வர வேண்டும். அண்மையில் மாஷா அல்லாஹ் ஒருவருடைய வீட்டுக்கு போயிருந்து பெரிய 3 மாடுகள், ஒவ்வொரு மாட்டிலையும் 800 ராத்தலுக்கு மேல இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அவர் எப்படி செய்கிறார்? வார வருஷம் கொடுக்கப்பட வேண்டிய அந்த குர்பானிக்குண்டான பிராணியை இந்த வருஷம் வாங்கிட்டாரு. வாங்கி இன்னொரு இடத்துல தனி ஒரு ஆள் வச்சு அதை வளர்க்கிறார். இந்த 3 மாட்டையும் இப்படி ஒரு வருஷம் வளர்த்திருக்கிறார். அதற்குண்டான ஏற்பாடு அவற்றெல்லாம் வசதியை கொடுத்திருக்கிறான். ஒரு வீட்டை ஒரு ஏழைக்கு கட்டி கொடுத்து அங்க தீனிக்குண்டான ஏற்பாடு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 1000 ரூபாய் அதுக்கு இலை வெட்டுறதுக்கு, அதற்குண்டான காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் பல்கா ஒரு தொகை கொடுக்கிறாரு. அதற்கு கூலியாக அல்ல அவர் பெரும் வேலைகள் எல்லாம் அவரும் செய்து முடித்துக் கொள்கிறார். சங்கையானவர்களே, இவ்வாறு மாதம் தோறும் அவருக்கு அது வேறு, அதல்லாம 25,000 ரூபாய் என்ன செய்கிறாரு? சுப்ஹானல்லாஹ், தியாகத்துக்கு தயாராகிறாரு. சம்பளமாகவும் கொடுக்கிறாரு. சொன்னார், ஒரு மாசம் ஒரு பிராணி 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் அவருக்கு கொஸ்ட் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். அவருடைய இடத்திலே அவர் செய்கிறார். தாண்ட ஊரை விட்டு மாறல, ஊருக்கே தெரிவிச்சு அதை செய்கிறார். அதை கண்காணித்து வருகிறார். அதோடு அப்படி பழகிறார். அவ்வளவுக்கு இறக்கம். மூக்கணம் கயிறு கூட அதற்கு போட்டில்லை. அவ்வளவு சைஸ். பக்கத்தில் நெருங்கி போக பயன். ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு நெலும்பு கூட, கொசி கூட அதை மொய்க்காமல் இருப்பதற்கு, அதை கடிக்காமல் இருப்பதற்கு புகை பிடிக்கணுமா, மனப்புகை பிடிக்கணுமா, அத்தனை ஏற்பாடும் செய்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நிலையான மாயது இது என்ன? இப்ப அவருடைய தியாகம் உள்ளத்தில் எவ்வளவு மனம் நோவும், இவ்வளவு செல்லமா நாம் பார்த்து வளர்த்து வந்தது. சுப்ஹானல்லாஹ். எனக்கு சொன்னார், பாருங்க, பயப்படாதீங்க, வாங்க முன்னுக்கு வாங்க. நெருங்க பயந்தேன். இருந்தாலும் அவர் அதை தலையை தடவி கொடுத்தார். அது அப்படியே பண்ணி குயிலே, அதாவது தலையை கீழே போட்டுச்சு. எலும்புண்டா எலும்புது, உட்காருண்டா உட்காருது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு வழிபடுது அது. அந்த நிலைமைக்கு வளர்த்து ஒரு வருஷத்துக்கு மேல அவர் வளர்க்கிறார். வளர்த்து போட்டுதான் அதை குர்பானி கொடுக்கிறார். துவா செய்யுங்கன்னு சொன்னாரு. இந்த வருஷம் 3 மாடு, வார வருஷம் இந்த தேவை, இந்த லிஸ்ட் 2 மாட்டுல பூர்த்தி ஆகணும். அந்த அளவுக்கு வளர்க்கணும் மாடு. சுப்ஹானல்லாஹ். சண்டியான பல பெரியார்கள் சஹாபாக்கள வரலாறு எடுத்து சொல்லலாம். அது சொன்னா அது அந்த காலம் தானே என்று சொல்ல வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த காலம் அல்ல, இந்த காலத்திலே எப்படி வியாபாரிகள் செய்கிறார்கள். அப்ப அந்த மாட்டு மாஃபியா அதுக்கு இடம் இல்லை. இது உண்மையான தியாகம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க, நம்முடைய அந்தஸ்தில ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நமக்கு ஏற்ப, இந்த வாகனம் எந்த ஸ்டாண்டர்டுக்கு, அது இவ்வாறு என்ற ஆர்டர் எந்த ஸ்டாண்டர்டுக்கு, என்ற போன், என்ற வாட்ச், சங்கையான என்ற வீடு, என்ற ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொன்றும் என் அந்தஸ்துக்கு. இவ்வாறு சங்கையானவர்களே, இந்த குர்பானியையும் நாம் கிராமங்களில் கொடுப்பதை விட நம்முடைய அந்தஸ்துக்கு நாம் கொடுப்போம். நம்முடைய இடத்திலே நாம் அதனை வழங்குவோம். நமக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அந்த ஒரு தியாக உணர்வை நாம் ஏற்படுத்துவோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் இந்த நாளில் நாம் ஏழைகளுக்கு உதவி செய்வது, நாம் ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொள்வது,
சந்திச்சு முசாஃபஹா செய்வது, ஒருவர் மற்றொருவருக்கு மாஷா அல்லாஹ் சலாம் சொல்லி நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது, அதாவது நம்முடைய சந்தோஷங்களை நாம் பகிர்ந்து கொள்வது. எனவே சங்கையானவர்களே, இந்த 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய விசேஷ அமல்களை நான் என்ற ஹுத்பாவில் ஞாபகப்படுத்தினேன். அதில் முதலாவது விஷயம் 10 நாட்கள்லையும் அந்த முதலாவது 9 நாட்கள்லையும் நோன்பு பிடிப்பது சிறப்புக்குரிய ஒரு அமல். அது கிடைக்கல. இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய நாள் 8ஆம் நாள் 9ஆம் நாள். அதுல 9ஆம் நாள் மிகவும் விசேஷமான நாள், அரஃபாவுடைய நாள். 2 வருஷங்களுடைய பாவ பரிகாரம் பெறக்கூடிய நாள். பெருநாள் அன்று செய்யப்படக்கூடிய அமல்கள்ல முக்கியமான அமல்கள் 2. தொழுகைக்கு ஆஜராவது, அடுத்தது பிராணிய அறுத்து பலியிடுவது. தொழுகைக்கு ஆஜராகக்கூடிய முறைகளை ஞாபகப்படுத்தினேன். அதே விதத்துல நாம் என்ன செய்யறது, இது லேசாக என்ன எப்பயுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே இவர் சொல்றார் என்று சொல்லி அப்படி லேசாக கருதிட்டாம ஒரு சுன்னத், இந்த சுன்னத்தை நான் எடுத்து நடக்கணும், எனக்கு சந்தோஷமும் நான் விரும்பின முறையில கொண்டாடுவதல்ல. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய ஆசையும் நான் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு நிகராக ஆகாத வரையில அவர் உண்மை முஸ்லிம், உண்மை முஃமின் ஆக மாட்டார். எனவே நம்முடைய கொண்டாட்டங்களில் கூட இவ்வாறுதான் இருக்க வேண்டும். விளையாடுவதற்கு அனுமதி இருக்கிறது, வீண் விரயம் செய்ய அனுமதி கிடையாது. வீண் விரயம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களுடைய மகத்துவத்தை எண்ணி அந்த நாட்களுக்கு அந்த நாட்களிலே பேணுதலான முறையில் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தார்கள் புரிவாயா. நம்முடைய மாதா பிதாக்கள், உற்றார் உறவினர், உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னித்தார்கள் புரிவாயா. யா அல்லாஹ், புனிதமிக்க இந்த நாட்களிலே அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது விடாது இந்த 9 நாளில் நோன்பு நோற்றார்களோ அப்பேற்பட்ட கூட்டத்திலே நம்மையும் ஆக்கிய அருள் புரிவாயா. விசேஷமாக இந்த 9ஆம் நாள் அன்று நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயா. மேலும் யா அல்லாஹ், எந்த பிராணி எவ்வாறு அறுப்பதை கொண்டு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உணர்வு நம்மிடத்திலே ஏற்படுத்தப்படுமோ, அதனூடாக நாம் மார்க்கத்தின் பேர்ல அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவோமே. அப்படிப்பட்ட அந்த அந்த குர்பானி செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. أما بعد فيا عباد الله اتقوا الله، فقد قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين، واستغفروه إنه هو الغفور الرحيم.